ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பிட்காயின் பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் 80,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் வச்சுச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $60,000 இருக்கு. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் நிறைய அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ ஜூன் 5th வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. கிரிப்டோக்கு மட்டும் கிடையாது, குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்குச்சு. ஸோ போன ட்ரேடிங் செஷன்ல. ஸோ அடுத்தது வந்து இப்போ கிரிப்டோல என்ன நடக்க போகுது, விச் மீன்ஸ் பிட்காயின் மூவ் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆல்காயின் மூவ் இருக்க போகுது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா ஜூன் 5th டேட்டா என்ன, அண்ட் தென் இதனால என்ன இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு ஆக போகுது. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டரா நம்ம இப்போ என்ன பண்ணணும், அண்ட் தென் என்னோட வியூ என்னன்றத நான் இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்ல போறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் உங்களோட கிரிப்டோ சர்க்கிள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் ப்ரீவியஸ் வீடியோ நிச்சயமா வந்து பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அட்மின்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்க நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு முக்கியமான அவேர்னஸ், நீங்க கிரிப்டோல இருக்கீங்க, உங்களுக்கு டாலர் பை அண்ட் செல் பண்ணணும்னா எக்காரணத்தை கொண்டும் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லைக் பைனான்ஸ், பிட்கெட், கூகாயின் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க அதை கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு சேஃப் அண்ட் செக்யூரான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னா நீங்க நம்மளோட அஃபிஷியல் P2P சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 3000 பேருக்கு மேல இருக்காங்க. 100% வந்து ஃப்ரீ தான். நீங்க தாராளமா அட்மின்ஸ்க்கு டிஎம் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட் பண்ணிட்டு KYC பண்ணி நீங்க தாராளமா நம்மளோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், பிட்காயின் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1.5 ட்ரில்லியனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஹைல இருந்து நான் வந்து சொல்றேன், கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் கிட்ட வந்து போயிடுச்சு. பட் அந்த மே ஃபர்ஸ்ட் வீக்கோட அந்த பிரேக் அவுட், விச் மீன்ஸ் நான் இப்ப சார்ட்ல காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுத்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான், ஓகேங்களா. இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுத்துச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல இருந்தீங்க. இப்போ நான் இந்த 4 வாரத்தை பத்தி தான் பேச போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வாரத்திலே நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. அந்த க்ளூக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4th வீக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிடைச்சது. ஸோ அது என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த வாரம் கேண்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் ஆச்சு பாத்தீங்களா, அடுத்த வாரமே வந்து பாத்தீங்கன்னா ETF நிறைய அவுட்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா இருந்துச்சு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் டீம் வந்து இந்த ETF ஓட, விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ETF ஓட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ் கம்யூனிட்டில நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் SIP ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2023 டிசம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். டிசம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின்ல SIP பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருந்தோம். அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ETF வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சு. அண்ட் தென் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 2024ல வந்து பெரிய பெரிய AMCs கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணாங்க பிட்காயின்ல. ஸோ அதோட தாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினை கிட்டத்தட்ட $1,25,000 வரைக்கும் கொண்டு போச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் டீம் வந்து சொன்னது. ஸோ இதே விஷயம் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களோட ட்ரேடிங்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த மே செகண்ட் வீக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா வந்து நிறைய வந்து அவுட்ஃப்ளோ ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ரெட் ஃபிளாக் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அடுத்த வீக்கே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, விச் மீன்ஸ் 2020க்கு அப்புறமேட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஃபிளாகாவே இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து 100% என்ன நடக்குதுன்றது தெரியல. பட் சம்திங் கோனா ஹேப்பன்ன்ற ஒரே விஷயம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்த வீக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் வந்து கண்டினியூஸா நடந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த 2 வீக்ல நடந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா வந்து கிரிப்டோ சர்க்கிள் வந்து ட்ரிகர் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி செல் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரிகர் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஏன் செல் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு பேனிக் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர். ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆகி ஸோ ட்விட்டர்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பரவி எல்லாரும் வந்து பேனிக் செல் ஆனாங்க. அண்ட் தென் நிறைய பேரோட லாங் வந்து லிக்விடேட் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால பயங்கரமா வந்து கீழே இறங்குச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வந்து ஏன் வந்து நிறைய வந்து அவுட்ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்ல தான் ஆன்சர் கிடைச்சது. ஸோ ஜூன் 5th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், யூஎஸோட ஜாப் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதிர்பார்ப்பை விட 2 மடங்கு அதிகமாக வந்திருக்கு. அது நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் நடக்கும். லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து க்ரோ ஆகும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோலாம் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அதிகப்படுத்துவாங்க. அண்ட் தென் அதிகப்படுத்துவாங்க, இல்லை அதிகமே படுத்தவே மாட்டாங்க. ஓகே, இதனால வந்து பார்த்தீங்கன்னா
ரிஸ்கி அசெட்லேருந்து நிறைய பேர் வந்து வெளியில் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மண்டே வந்து விச் மீன்ஸ் போன ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபாலோ ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் டேட்டா தான் சொல்லணும். ஏன்னா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் ஏறாதுன்னு சொல்லிட்டு இந்த பிரேக் அவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சரே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன வாரம் மீன்ஸ் ஜூன் 5th வந்து ரிலீஸ் ஆன டேட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. 100% அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சதுன்னு சொல்லணும். ஸோ ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. வீக் எக்கனாமி பிளஸ் ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங் ஜாப் growth இருக்கு, விச் மீன்ஸ் இப்போ வந்து ஜாப் ரெக்யர்மெண்ட் 2xல இருக்குன்னா ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் வச்சிருப்பாங்க. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். நான் அகைன் சொல்கிறேன், வீக் எக்கனாமி பிளஸ் ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா தான் பிட்காயினுக்கு ஃபேவர். கிரிப்டோ மார்க்கெட்லாம் பயங்கரமாக பம்ப் ஆகும். ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் எக்கனாமி ஸ்ட்ராங் ஜாப் க்ரோத்லாம் இருந்துச்சுன்னா ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரேட் கட்லாம் பண்ண மாட்டாங்க, லேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இன்டைரக்டா என்ன ஒரு விடை கிடைக்குது நம்மளுக்கு, பிட்காயின் மார்க்கெட் சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிவர்ஸ் ஆகி பயங்கரமாலாம் புல்லிஷ் ஆகாதுன்ற ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? இதனால தான் அவங்களும் வித்திருக்காங்க ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ ப்ரோ அப்ப நம்ம கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு அழிவு கிடையாது. அதை ஏன்னு சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மார்க்கெட்டுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும், அதுக்கான ரெக்கவரியும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கவரி பத்தி தான் வந்து மெயினா வந்து பேச போறேன். பிட்காயின் எப்படி வந்து ரெக்கவரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2018க்கு போவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2018லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின்லாம் ஹோல்டு பண்ணல, ஜென்யூனா வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல ஒரு ஹைப் இருக்கு பாத்தீங்களா, $20,000 எல்லாருமே வியந்தாங்க. அங்க இருந்து எங்க விழுந்திருக்குன்னு பாருங்க, கிட்டத்தட்ட $3,000 வந்துருச்சு பிட்காயின். 81% வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 12 மாசம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துச்சு ரெக்கவரி. எடுத்துட்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்பேக் வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமேட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா $9,000 போயிட்டு கோவிட்னால வந்து இறங்கிட்டு அண்ட் தென் அதோட கம்பேக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல ஒரு பியர் மார்க்கெட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த பியர் மார்க்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பிட்காயினை வந்து பார்த்தீங்கன்னா $65,000 இருந்து $15,500 கிட்டத்தட்ட வரைக்கும் கொண்டு வந்துச்சு. இது வந்து 75% கிராஷ். இந்த இந்த நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூனா கொலாப்ஸ், எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே கிராஷ் ஆச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆல்ட் காயின்லாம் பயங்கரமா டம்ப் ஆச்சு. ஓகேங்களா? இதுக்கும் ரெக்கவரி ஆச்சு. ஓகேங்களா? பிடிசி இதுக்கும் ரெக்கவரி ஆச்சு. இங்கதான் நம்ம எஸ்ஐபிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ 2026 $1,26,000 இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிடிசி $60,000 வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து 12 மாசம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து Q3 Q4 2026லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோலனா, இவ்வளவு நாள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண் வச்சிருந்திருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிட்காயின் ஒரு நல்ல வேல்யூ ஜோனுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 60,000த்துல நீங்க ஃபுல் பைசாவை போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இந்த $60,000 வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு அண்ட் தென் ஒரு பெரிய கன்சால்டேஷன் இருக்கு. இங்க ஒரு பெரிய ரிஜெக்ஷன் எல்லாம் தாண்டி தான் பிரேக் அவுட் ஆச்சு வந்து போச்சு. ஸோ இது வந்து டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் லெவல். ஓகேங்களா? நல்ல பாட்டம் அவுட் ஆயிருக்கு அண்ட் தென் ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஜோன். ஓகேங்களா? நிச்சயமா நீங்க வந்து இதுல என்ட்ரி எடுக்கலாம். ஷார்ட் டேர்ம்லயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2x இல்ல 1 விச் மீன்ஸ் 2x ஆவது கிடைக்கும். இல்லைன்னா அப்படின்னா ஒரு 50% ROI ஆவது நிச்சயமா வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், ஜேபி மார்கன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 இருந்து 1,70,000 வரைக்கும் ஷார்ட் டேர்ம்லயே வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 60,000 இருக்கப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேனிக் ஆகிட்டு இருக்கோம். பட் இப்பவும் சொல்றேன், ஸோ வாரன் பஃபட் சொன்னதுதான், எல்லாரும் வந்து பயப்படுறப்ப நீங்க கிரீடா ஆகுங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கிரீடா இருக்கப்ப நீங்க வந்து பயப்படணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து ஃபாலோ பண்றது. போன வீடியோல சொன்னதுதான். $60,000 இருக்கப்ப நீங்க பயப்படுறீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அப்போ $1,50,000 போறப்ப நம்ம விட்டுடமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்றதை நீங்க வந்து விச் மீன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸோ எந்த லெவல்ல நம்ம வந்து இப்போ லார்ஜ் கேப்ல போடலாம், பிட்காயின், எத்தீரியம் இதெல்லாம் பாருங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஆமா வந்து சூன் கண்டக்ட் பண்ண போறோம். அதுல நெறைய விஷயங்கள் நானும் அட்மின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறோம். நிச்சயமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட அஃபிஷியல் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஆமால வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கோங்க. ஏன்னா, இப்ப நெறைய யூடியூப் சேனல்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா கூட கண்டக்ட் பண்ண முடியல. ஏன்னா, மார்க்கெட் அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஆக்டிவா ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் 100% நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா வந்து நம்ம ஆமால ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அஃபிஷியல் பிடிபி சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாங்க வாங்குற எல்லா காயின்ஸ் லிஸ்ட்டும் வந்து Telegramல வந்து போடுவோம். ஸோ YouTubeல நெறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. ஸோ Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.